எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டே ஆமாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக பிரசல்ஸ் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு ட்ராவல் பண்ணி நம்ம இந்தியா போகிறோம். ஒரு 3 வீக்ஸ் வெக்கேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மும்பை போகிறோம், அப்புறம் சென்னை போவோம், மதுரை போவோம். ஸோ 3 வீக்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தான் கொண்டாட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வ்ளாகில் கவர் பண்ணுவேன். ஸோ தட் நீங்களும் வந்து ஒரு சின்ன வெக்கேஷன் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, பட் எங்க கூட இப்போ வரலங்க. அவர் நெக்ஸ்ட் வீக் தான் வர்றாரு. ஆமாம், நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கல்ல ஆஃபீஸில், அதனால ரொம்ப பிஸியாக இருக்கிறனால நம்ம விட்டுட்டு 1 வீக் முன்னாடியே போய் என்ஜாய் பண்ண போகிறோம். சேயோன் பயங்கர பிஸியாக காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. காஃபி குடிக்கல. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? கலக்கிட்டு இருக்கேன். கலக்குறீங்களா? ரொம்ப முக்கியமாக காஃபி கலக்குறது. ஆமா, ஊர்லயும் போய் கலக்கு. ஸோ செக்இன் முடிச்சுட்டு உடனே பெரிய மனசு வரல, அதனால ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே பை சொல்லிட்டு நாங்கள் வந்து செக்யூரிட்டி கேட் தாண்டி போயிடுவோம். ஸோ எஸ், முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். வாங்க எங்களோட சேர்ந்து இந்தியா வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஆமாம், நம்ம இப்போது செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்டர் கண்ட்ரோல் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஃபேவரட் பிளேஸ் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம ஷாப்பிங், மேக்கப் பார்க்க போகிறோமா? ஓகே, ஸோ வாங்க கடைக்குள்ள போகலாம், டியூட்டி ஃப்ரீக்குள்ளே. ஸோ நமக்கு எல்லா பிராண்டட் காஸ்மெட்டிக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம டியூட்டி ஃப்ரீயில் வெளியில் கிடைக்கிறத விட கம்மியான ப்ரைஸில் வாங்கலாம். ஸோ கொஞ்சம் குதூகலமாக ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம். செய்யான் ஷாப்பிங் பண்ணலாமாடா? ஏ ஸோ ட்ரையல் மேக்கப் போட்டுட்ருக்கோம். மேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுங்க, எங்க போறோம்? மும்பை போறோமா? ஹாப்பியா இருக்கீங்க? போர் அடிச்சா என்ன செய்வீங்க ஃப்ளைட்ல? அப்படி இருக்க வேணாம், போர் அடிச்சா அழகா டிவி பாருங்க. ஹாப்பி இதெல்லாம் பட்டல சீட் பெல்ட். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? இது பாத்தீங்களா? என்னதுமா அது? ரிமோட். ரிமோட்டா? எதுக்குடா ரிமோட்டு? எல்லாம் டிவி இருக்கு, அதை போட்டு பார்க்கணும். டிவில என்ன வரும்? சூச்சு டிவி வருமா? என்னன்னே தெரியாது. இன்னும் ஆனே ஆகலையாடா டிவி? ஓகே, ஆன் ஆனோன்னு ஜாலியாக பார்ப்போம். ஓகே. சரி, என்னடா ஃப்ளைட்டில் டைனிங் வைக்கிற டேபிளை நீங்கள் ஒரு ப்ளே ஏரியாவை மாற்றிட்டீங்களாடா கண்ணா? ப்ளே ஏரியாவே மாற்றிட்டீங்களே என்ன இங்கே? சரி, எங்கடா வந்துட்டோம்? பாம்பே வந்துட்டோமா? யாரை பார்க்க போறீங்க? அம்மா தாத்தா பார்க்க போறீங்களா? எக்ஸைட்டடா இருக்கீங்களாடா கண்ணா? ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். போய் அம்மா வர்றாங்கடா அப்படியே பார்க்க. சரி, எங்க பாரு தாத்தா வர்றாங்க பாரு. ஓடு 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 ஓடு. டாய், ஹாப்பி ஆயிட்டாடா ஒருத்தே. கூப்பிடுறானா?
சரி நானும் தான் சேவன் கூட வந்தேன். அதெல்லாம் யாருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன பிரம்மாண்ட வரவேற்பா இருக்குன்னு பாருடா. நீ கொலை போடுற. நீங்க கொலை போடுங்க. என்னம்மா மேல இங்கேயும் மாட்டாதீங்க. ஆமாடா. அப்பதான் போன் மேல போகுது நீ கீழ Yes, welcome. இது ஜுன்னு ஸ்பெஷல். ஆமா ஜுன்னு ஸ்பெஷல். வெல்கம் வெல்கம் வெல்கம். இந்தியா வீட்டுக்கு வந்து அப்ப செய்வோம். யார் வீட்டுக்குடா வந்திருக்கீங்க பேத்தி? அப்படியா? ஹலோ கித்திகா, வெல்கம் டு யுவர் சிஸ்டர்ஸ் ஹோம். ஃபர்ஸ்ட் டைம். பயங்கர நீட்டா இருக்காங்க பாருங்க. மேட்சிங் சோஃபா, மேட்சிங் கர்டன், பயங்கரமா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நான் வந்த உடனே சொன்னேன் உங்களோட. ஆமா நாங்கள் வந்தோம். அதான் ஆம்பியன்ஸ் வந்து ஃபுல்லாக இது அதெல்லாம் ப்ரௌன் இது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் கர்டன் அண்ட் சோஃபா அண்ட் ஸ்பெஷல் பிளான்ட். இது வந்து என்ன பிளான்ட் யாஸ்னி? அரேகா பிளான்ட். இது எதுக்காக வைக்கிறது? ஏர் பியூரிஃபைங் பிளான்ட். ஓகே, பியூரிஃபைங் பிளான்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே மாடலாக இருந்தது ஒரு இது இருக்கும். ஹாய் மம்மி. எங்க மம்மி கூட்டிட்டு வந்திருக்கீங்க எங்களைய? மும்பைக்கு வந்தோன்னா ஹாசினி இருக்கக்கூடிய ஆஃபீஸு அண்ட் அதனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. சேவன் எங்கடா வந்திருக்கீங்க? ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்களா? என்ன சாப்பிட போறீங்க ஹோட்டல்ல? ஃபிஷ், சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஹாஷினி ஆஃபீஸ் பார்த்தாச்சு. அடுத்த ஹாஷினிக்கு ஆஃபீஸ் கீழே இருக்கிற ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு மேட்ச் இருக்கு. பாடி மோட் வேற மேட்ச் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதான் பார்ட்டி மோட்ல இருக்கும் எல்லாரும். ரெடி ஹாய் சொல்லுங்க. ரெடி மம்மி. சங்கர் ஹாய் சொல்லுங்க. சங்கர் இப்பதான் நல்ல சேவ் போடுவோமா? ஓ இது நல்ல ஸ்டெப்பா? சரி ஓகே நம்ம ஆடுவோம். எவனோடு? சேவ் ஆடுறதா ரொம்ப மிஸ். Yeah, all my Madrasi people. This is hardcore, all the way from Mumbai. Let's go. You hear this fucking song? मुंबई में आओ. बम्बई में अच्छा है. अच्छे से घूमो. अच्छा लगता है मुंबई. சேவன் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? Autumn leaves are falling down. ஆ Falling down. ஆ The leaves are falling down. ஆ ரெட். Orange and brown. ஓகே, இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் குட்டிமா? தெரியல. தெரியலையா? நரிமன் பாயிண்ட். நரிமன் பாயிண்ட் போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளவு ஸ்டைலா ஒருத்தர் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. இவங்க தான் சங்கர். ஹாய் சொல்லுங்க. ஆமா, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் டாடி. ஹாய் டாடி. ஸோ டாடி வந்து டாடி நீங்கள் எத்தனை வருஷமா டாடி பாம்பேல இருந்தீங்க? பாம்பேல வந்து டோட்டலாக 8 இயர்ஸ். 8 இயர்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம நரிமன் பாயிண்ட்ல இருக்கோம். டாடி உங்களுக்கு தெரிஞ்ச பாம்பே பற்றியான விஷயங்கள் சொல்லுங்க டாடி. ஸோ பாம்பே மூணும் தெரியும். ஆனால் இருந்தாலும் இப்போ ஃபஸ்ட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து தட் இஸ் ராஜ்பவன். ராஜ்பவன் கவர்னர் மாளிகை. திஸ் இஸ் அம்பாசிடர் ஹோட்டல். தெரியுதா? தெரியுது டாடி. அது வந்து அந்த சேர் வந்து உட்காந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது 360 டிகிரி அப்படியே சுற்றி வரும் ரவுண்டு. 1 hour நம்ம ஒரு ரவுண்டு வர்றதுக்கு. ஓகே. சாப்பிட்டு அதோட காசையும் நல்லா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு வந்துடலாம். ஓகே. அப்புறம்
ஸோ இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டிங் ஹோட்டல் சொன்னீங்க இல்லையா? ஆமாம் இந்தியா ஓகே. அப்படியே இந்த ரோடு வழியே போனோம்னா சர்ச் கேட் ஓகே ஓகே. அப்புறம் அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிட்டு அப்படியே வந்தோம்னா ஏர் இந்தியா. இது ஏர் இந்தியா டவர். அது ஏர் இந்தியா டவர் அதான் இப்போ விற்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ரேட்டுக்கு வாங்குறவங்களுக்கு அது யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ரேட்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. அந்த டவர் அதுக்கு பக்கத்தில் ஒபராய் ஹோட்டல். இது ட்ரைடன்ட்னு எழுதி இருக்கு. ட்ரைடன்ட் ஒபராய் குரூப் தான் அது. ஓகே. ஒபராய் குரூப் ஹோட்டல் பக்கத்தில் ஸ்மாலும் ஒபராய் ஹோட்டல் தான். ஓகே. இந்த ரெண்டு இது தான் சௌபாத்தி பீச்சில் இருந்து அரௌண்ட் 30 or 35 years பேக். அது இந்தியன் அண்ட் பிரெஞ்சு கொலாபரேஷனில் அந்த சௌபாத்தி பீச்சில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. பீம் இது ரெண்டையுமே ஸ்க்ரீனாக மாற்றிட்டு இங்கேருந்து லைட் அடிச்சு அது ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீன் மாதிரி ஆயிடுச்சு நைட்டில். அங்கேருந்து பீம் லேசர் பீம் ஃபார்ம் பண்ணி இங்கேருந்து எல்லாம் வாட் எவர் த டயக்ராம் யூ வாண்ட் ஃப்ளைட் போகிறது, அனிமல் வர்றது, அந்த வெல்கோனை வர்றது, அது எல்லாமே இந்த ரெண்டு ஸ்க்ரீன்லேயும் ஒரு 1 hour ப்ரோக்ராம் பார்த்தது எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ கீர்த்தியா வந்து வெரி ஸ்மால் சைல்டு. நான் ஏன் கூட தான் வந்திருந்தீங்க? ஆமாம் கீர்த்தியா எல்லாமே இங்கே பார்த்ததே இல்லை நாங்கள். என்ன அது 2 பார்த்தாச்சா? அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே போனோம்னா அதுக்கடுத்து ஒரு கல்ச்சுரல் டவர்லாம் இருக்குது. அப்புறம் அப்படியே போனோம்னா இந்த நரிமன் பாயிண்ட். அது ஏத்தாப்புல ஒரு 4-5 பில்டிங் தெரியுதுல, அது வந்து இது பேக் பே ரீகலமேஷன் ஏரியாம்பாங்க. ஓகே. ரீகலமேஷன் ஏரியான்னா கடலை நம்ம வந்து ரீக்ளைம் பண்ணது. அதில் கல்லெல்லாம் போட்டு அந்த பில்டிங்லாம் அதில் தான் கட்டிருக்காரு. நம்மளே கடலில் நிரப்பி கட்டினது. ஒரு இடத்துல அந்த அங்கேயே அப்படியே ஸ்ட்ரெச்லாம் கொஞ்சம் இருக்கும். அது வந்து பேக் பே. பட் நம்ம நரிமன் பாயிண்ட் வந்து இது இந்த 2 பில்டிங் அடுத்து ஒரு 4-5 பில்டிங் போனோம்னா அந்த டிப் வரும். அப்புறம் அப்படியே ஸ்மால் வாக் பண்ணலாம். ஸ்மால் ஸ்ட்ரிப். அங்கேருந்து பார்த்தோம்னா அந்த சைடு உள்ளது எல்லாம் அந்த ஏரியாலாம் தெரியும். திஸ் இஸ் தி அவர் இது நெக்லஸ் மாங்க, கோல்டன் நெக்லஸ் மாங்க அந்த ஏரியாவில். கோல்டன் நெக்லஸ் ஆஃப் மும்பை. With this we can go on. We will just move on. Okay. Go on this. See the Nariman point, exact point. Okay. நரிமன் பாயிண்ட்ல ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் 2 ஃப்ளட் லைட்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அதான் வந்து உள்ள வாங்கடே ஸ்டேடியம். அங்கே தான் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லாம் பார்க்கலாம், ஐபிஎல்லாம் நடக்கும். ஸோ எஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே நரிமன் பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நரிமன் பாயிண்ட் முடிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்த கேட்வே ஆஃப் இந்தியா போயிட்டுருக்கோம். சேரன் வந்து அவங்க ஒரு டாய் வாங்கிட்டாங்க. என்னென்ன டாய் வாங்கினீங்க? பபிள்ஸ் வாங்கியிருக்கீங்களா? ஸோ அங்கே அடுத்த கேட்வே ஆஃப் இந்தியாவில் போய் ஊத போகிறீங்களா? ஓகே சரி, அடுத்த கேட்வே ஆஃப் இந்தியா போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பிரின்சஸ் அழகா அவங்க டாயோட விளையாண்டுட்டு இருக்காங்க. குட்டிப்பா என்னடா பண்றீங்க? எங்க பபிள் விடுங்க பாப்பா. ஸோ இதாங்க தாஜ் ஹோட்டல். நம்ம வந்து இப்போது கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற ஃபேமஸான ஒரு மான்யூமெண்ட், கேட்வே ஆஃப் இந்தியா. ஸோ கிங் ஜார்ஜோட என்ட்ரி இங்கேருந்து தான் நடந்துச்சு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடதெல்லாம். ஸோ அதுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம போட் ரைட் போய் எலிஃபெண்டா கேவ்ஸ் போகலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம மகாபலிபுரம் மாதிரி ஓல்டு ஸ்டோன்ஸில் செஞ்ச மான்யூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பை போட் ரைடு பார்த்திங்கன்னா அது 1 hour போய் அது விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அது விசிட் பண்ணல ஷார்ட் ட்ரிப்னால. அண்ட் இதுதான் தாஜ் ஹோட்டல். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் நடந்து டேமேஜ் ஆன ஹோட்டல். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது தாஜ் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த புது தாஜ் ஹோட்டல். அண்ட் நல்லா இருக்குது, 2 ஹோட்டலுமே அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை வந்து சிவாஜி ஸ்டாச்சு இருக்குங்க. ஆமாம், சத்ரபதி சிவாஜியோடைய ஸ்டாச்சு. ஸோ க்ரௌடும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸ். ஹார்பரில் வந்து போட்ஸ்லாம் நிற்குதாடா. என்னடா பண்ணுறீங்க சேயோன்? என்ன பண்ணுறீங்க? பார்த்துட்டு இருக்காங்களாம். எலிஃபெண்டா கேவ்ஸ் போயிட்டு வர போட்ஸாடா. கட்டிங் ஸ்டைல், மும்பையோட கட்டிங் ஸ்டைல் சூப்பராக இருக்கு. மம்மி எப்படி மம்மி இருக்கு? வெரி நைஸ். எலக்ட்ரிசிட்டி
வெரி நைஸ். அங்கே பாருங்க ரோட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டால் இருக்கு. ஸோ செம்ம ரஷ்ஷாக இருக்குது இந்த ஏரியா. வகை வகையாக வாங்கி சாப்பிட்றாங்க. பட் எங்களுக்கு கட்டிங் சாயோட நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டோம். சுகர் கேன் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஜாலி ஜாலி. இங்கே பாருங்க ஒரு பேபி விளையாடுறத. என்ன மம்மி அது வச்சு ஊதலையா மம்மி? நம்ம எப்போ வெளியில் வந்து கிளம்புறோமோ நம்மளும் சில்ட்ரன்ஸ் மாதிரி இந்த என்னம்மா வரவே இல்லை. இதுவரை இது வந்துச்சு. அது கேமரா பார்த்தா நான் கன்னிக்கா ஜூஸ் கேமரா பார்த்தா வெக்கமாயிடுச்சு.